வணக்கம் நண்பர்களே. இது எங்களுடைய வீட்டு தோட்டம்ங்க. இந்த வீட்டு தோட்டம்ங்க தற்சார்பு வாழ்வியலோட ஒரு பரிசோதனை களமாக இதை அமைச்சிருக்கிறேங்க. இதை பார்த்திங்கன்னா இந்த தண்ணி தொட்டிக்கு மேல் உரம் ஒரு பகுதியாகவும் கீழ் உரம் ஒரு பகுதியாகவும் பிரிச்சுருக்குறேங்க. மேல் உரம் பார்த்திங்கன்னா தண்ணி அதிகமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற இடமா இருக்கிறதுனால அதில் முதல்ல வாழை மரம் வச்சேங்க. ரஸ்தாளி வாழைங்க. அதனால் அதுக்கு வாழை தோட்டம்னு பேருங்க. இந்த பக்கம் தண்ணி அதிகமான பயன்பாடு இல்லாமல் இருந்ததுனால முதல்ல இந்த முல்லை செடி வச்சுதுங்க. அதனால் இதுக்கு பேர் முல்லை வனம்னு வச்சேங்க. வாங்க நம்ம வீட்டு தோட்டத்துக்குள்ளே போகலாம். இந்த வாழைத்தோட்டத்தில் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஒரு 10-15 தார் அறுவடை பண்ணியிருக்குங்க. அப்படியே பார்த்திங்கன்னா அது முதல்ல கருவேப்பில் மரம் வச்சு இவ்வளோ பெரிய மரம் ஆயிடுச்சுங்க. அது பக்கத்துலேயே பாருங்கள் மணத்தக்காளி, தக்காளி எல்லாம் கிளம்பி வந்துக்கிட்டு இருக்காங்களேங்க. அதுக்குள்ளே ஒரு மிளகா நாற்று கூட ஒன்று இருக்குன்னு வச்சுருக்குறாங்க. பாருங்கள் வெண்டஞ்செடி இப்போ தான் அழகாக முதல் பூ வந்திருக்குதுங்க. வெண்டை இந்த மிளகா பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுதுங்க. 1-1.5 வருஷம் ஆகுதுங்க. காய்ச்சதுங்க. இப்போ காப்பெல்லாம் நின்று போச்சுங்க. சரி மறுபடியும் தலையுமா காய்க்குமா என்னமோ தெரியல, பார்க்கலான்ட்டு அப்படியே விட்ருக்குறேங்க. அதை அழிக்காமைங்க. இங்கே பாருங்கள் இது தம்பட்டை வரைங்க. இந்த அவரை தான் தம்பட்டை வரைங்க. இந்த வெண்டைங்க ஆடி அமாவாசைக்கே நட்டதுங்க. விதை ஊனிச்சுங்க. ஆடி அமாவாசைக்கு ஊனி பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்து காய்ச்சி முடிச்சிருச்சுங்க. இந்த இடத்துல சோப்பு தண்ணி மற்ற தண்ணியெலாம் போகிறதுனாலங்க எதுவும் உரமே போடலைங்க. இங்கே சும்மா அப்படியே விதை ஊனி விட்டுங்க வந்ததுங்க. காய்ச்சி முடிச்சிருச்சுங்க. அதனால் செடி அவ்வளோ செழிப்பாக வரலிங்க. பாருங்கள் இந்த வெண்டை ஓரளவுக்கு நல்லா, இதுக்கும் எதுவும் அதிகமாக உரம் இல்லைங்க. இந்த வெண்டை காய்ச்சி முடிச்சிருச்சுங்க. இப்போ சவுக்கு ஒன்று கிடச்சது, ஒன்று கன்று கிடச்சதுன்னு கொண்டு வந்து வச்சோம்ங்க. பாருங்கள் இதுக்கு சவுக்கு இவ்வளோ பெரிய மரமாயிட்டுங்க. மற்றவங்களுக்கெல்லாம் வெயிலை மறைக்குதுங்க. இப்போ இந்த தற்சார்பு வாழ்வியலுக்குங்க பள்ளப்பாத்தி முறையே நடைமுறைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க அந்த பாத்தி வடிவமைப்புக்கு தானுங்க தென்னங்குழி எடுத்தப்போ இந்த குழி அப்படியே ஒரு 4 அடி ஆழத்துக்கு குழியை பறிச்சுங்க முழுவதுமாக இங்கே கிடைக்கிற கழிவுகளையே அதுக்கு உரமாக போட்டிருக்குறாங்க. போட்டு இந்த குழியை மூடிங்க. இதில் இந்த கண்ணெல்லாம் வச்சுருக்குறாங்க. கருவேப்பிலைங்க, மாதுளை, கத்தரி, இப்படியான பல வகையான எல்லாமே இதுக்குள்ளே ஒரு தக்காளியும் இருக்குதுங்க. தக்காளியும் இப்போ தான் வச்சுருக்குறாங்க. தக்காளி, மருதாணி எல்லாம் இந்த பள்ளப்பாத்தி முறையை நடைமுறைப்படுத்தலாம் அப்படின்ட்டுங்க பண்ணி வெறும் இங்கே கிடைக்கிற கழிவுகளை மட்டுமே அதில் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா இந்த கொய்யாவுக்கு பக்கத்தில் இடம் இல்லைன்னு சொல்லிட்டுங்க ஒரு வெண்டை விதை ஊனி இருந்துங்க. இதிலும் பூரா உள்ள இந்த கழிவு தானுங்க, தோட்டத்து கழிவுகள் தானுங்க. இந்த வெண்டை பாருங்கள் எவ்வளோ அழகாக எவ்வளோ பெரிய பெரிய இலைகளோடு வந்திருக்குதுங்க. அங்கேயே ஒரு தம்பட்டா வரையும் விதை எங்கேயே இருந்து ஒன்று முளைச்சிருச்சுங்க. அது பாருங்கள் முல்லைக்கொடி மேலே போய்கிட்டே இருக்குங்க. சரி அப்படியே போட்டுன்ட்டு விட்டுட்டேங்க. இது கடுகு செடியாக இருக்குதுன்னு நினைக்கிறேனுங்க. கடுகா சீரகமானு தெரியலிங்க. வந்ததுக்கப்புறம் தான் தெரியுங்க. விதை வந்தால் தான் பார்க்கணுங்க. பாருங்கள் இந்த செம்பருத்தி செடிக்குள்ளே 2-3 மாமரம் அதுவாக சாப்பிட்டுட்டு போட்டது முளைச்சி வந்துக்கிட்டு இருக்குதுங்க. இது வரைக்கும் உள்ள பகுதி தானே வாழைத்தோட்டமுங்க. இனி நாம் எந்த பக்கம் போனோம்னா முல்லை வனமுங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா இது உரம் எதுவும் போடாமல், குப்பை எதுவும் போடாமல் இருக்கிற வெண்டை செடிங்க. இது எப்படி இருக்குங்க. இந்த பகுதி அப்படியே பாருங்கள். இது பள்ளப்பாத்தியில் நடவு செஞ்சப்பட்ட கத்திரி செடி. வெண்டை எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். வெண்டைக்கு அடியிலேயே ஒரு மிளகாய் செடி மாட்டிக்கிச்சுங்க. சரி வரட்டு வந்த வரல வரட்டுன்ட்டு அப்படியே விட்ருக்குறாங்க. பாருங்கள் இந்த வெண்டைக்கு அடியில் ஒரு முருங்கைக்குச்சி சும்மா ஏதோ வரட்டுன்ட்டு வச்சுங்க. அது பார்த்திங்கன்னா தலைஞ்சு வந்துருச்சு. அது அடியிலிருந்து வந்துக்கிட்டு இருக்குதுங்க. இந்த வெண்டை செடி காய்ச்சி முடிகிறதுக்குள்ளே அது வந்துடும்ன்ட்டு அப்படியே விட்டுருக்குறாங்க. இது பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு பள்ளப்பாத்தி தயார் பண்ணலாம் அப்படின்ட்டுங்க அதுக்கான வேலைகளை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த கத்திரி பார்த்திங்கன்னா இது ஆந்திரா கத்திரிங்க. ரொம்ப பெருசாக காய்க்குங்க. இந்த காய் இன்னும் எதுவும் வரலிங்க. வந்துச்சுன்னா அப்புறம் மறுபடியும் அடுத்த காணொலியில் பார்க்கலாமுங்க. ரொம்ப ஒரு பெரிய காயாக காய்க்குங்க. செடி காய் மரமாட்டம் செடி வந்துருங்க. ஒரு 2 வருஷத்துக்குனால அந்த காய் காய்க்குங்க. அது அடுத்த பதிவில் காய் வந்ததுன்னா பார்க்கலாங்க. இது பாருங்கள் இது தோட்ட முறைப்படி சமைக்கணுங்கிறதுக்காக இது நானே
சொந்த முயற்சியில் கட்டின அடுப்புங்க. அடுப்பு மட்டும் மண் அடுப்பு கடையில் வாங்கிட்டு வந்தது. இதெல்லாம் சுற்றி நான் கட்டினேங்க. ஆனால் பார்த்திங்கன்னா மழையில் நனைஞ்சு மண்ணெல்லாம் புரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. இது மழை காலங்கிறதுனால எதுவும் சமையல் பண்ணாததுனால பாருங்கள், அரணை ஒன்று போய் உள்ளே படுத்துருக்குதுங்க. படுத்து எவ்வளோ ஒரு ஜாலியாக தூங்கிட்டு இருக்குதுங்க. இப்போ அதை எழுப்பிவிட்டாச்சுங்க. இதை பாருங்கள், நம்ம நாய் பீமா வந்ததுன்னா இதை பிடிச்சிருமுங்க. அது போய் எங்காலும் செடிக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்குங்க. அதுதான் தேடிக்கிட்டு இருக்குதுங்க. இப்போ அது வந்ததுன்னா அதை பிடிச்சி சாப்பிட்ருமுங்க. அது என்ன, அது கண்ணுக்கு அது தட்டுப்படல, அவ்வளோதான். ஏன் இந்த பதிவு காணொலி போட்டிருக்கிறோம்னா, நம்ம தற்சார்பு வாழ்வியலை நோக்கி நம்ம முன்னெடுக்கணுமுங்க. எல்லோரும் அவங்கவுங்க வீட்டு தேவைகளுக்கான உணவு தேவைகளைங்க வீட்டில் இருக்கக்கூடிய காலி இடங்களையோ இல்லை வீட்டு மொட்டை மாடியிலேயோ ஒரு தோட்டத்தை ஏற்படுத்தி நம்ம உணவு தேவைகளை நாமளே பூர்த்தி பண்ணணுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளால் முடிஞ்ச வேலைகளை நாமளே செய்யணுங்க. அடுத்து கூலி ஆட்களை எதிர்பார்க்காமைங்க. அதைத்தான் முன்னெடுத்துக்கிட்டு இருக்கிறோமுங்க. அதை எல்லோரும் நடைமுறைப்படுத்தணுங்கிறதுக்கான ஒரு பதிவு தாங்க இது. பாருங்கள், நம்ம பீமா வந்துட்டாருங்க. அதை பார்த்து தேடிக்கிட்டு இருக்காரு. என்ன பண்ணுவாருன்னு தெரியலைங்க. அது பில்லுக்குள்ளே போயிடுச்சுன்னா பிடிக்க முடியாதுங்க. இருந்தாலும் இது பறித்து எப்படியும் பிடிச்சிருங்க. நீ என்ன பண்ணுதுன்னு தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாங்க. அது பிடிக்கிறதுக்கான வேலையை பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க. எல்லாத்துக்கும் நன்றி, வணக்கங்க. முழுமையான காணொலியை பார்க்கணுன்னா நம்மளுடைய வலைதளத்தை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கருத்துக்களை தெரிவிங்க. அடுத்த காணொலியில் சந்திக்கலாம்.